நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Ladies and gentlemen, welcome to Hutch கலக்கப்போவது யாரு? இந்த ஷோ இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு வித்தியாசமான காமெடி ஷோ. பொதுவா நம்ம எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஹியூமர் உண்டு, ஆனா அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளோட கவலைகளையும் மற்றவங்களோட கவலைகளையும் அடிச்சு விரட்ட முடியலனாலும் சிரிச்சு விரட்ட முடியுங்க. அதுக்கு தான் இந்த ஷோ. இந்த ஷோ பத்தி சொல்லியாச்சு, ஆனா இந்த ஷோல 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி நான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் ரன் அடிக்கிறவர், ஒருத்தர் ஜோக் அடிக்கிறவர், ஒருத்தர் விளாசுவாரு, ஒருத்தர் கலாசுவாரு, ஒருத்தர் அடிச்சு கலக்குவாரு, ஒருத்தர் நடிச்சு கலக்குவாரு. புரிஞ்சிருக்கணுமே? எஸ், ப்ளீஸ் வெல்கம் our judges, the comedy star Chinni Jayanth and cricket star Sadakoppan Ramesh. Our judges, இந்த ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹச் கலக்கப் போவது யார் நிகழ்ச்சிக்கு எங்களை ஜட்ஜா கூப்பிட்டதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. குறிஞ்சிப்பூ எப்படி 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மலருதோ, என்னையா இருந்தாலும் 25 வருஷமா காலேஜ் ஸ்டூடெண்டாவே நடிச்சாலும் குறிஞ்சிப்பூ எத்தனை வருஷத்துக்கு பூக்குதுன்னு தெரியலையே. நாம் என்னப்பா இன்னும் 10 வருஷம் காலேஜ் ஸ்டூடெண்டாக தான் நடிக்கணும், வேற வழி இல்லை. நாம் பார்த்த குறிஞ்சிப்பூ 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என் மலர்ந்தது. இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சின்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது இன்னைக்கு சினிமாவில் சான்ஸ் கேட்டு போனோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ப்ரொடக்ஷன் மேனேஜரை கில்ஃபா பண்ணணும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரை பில்பாசி பண்ணணும், அதுக்கப்புறம் டைரக்டர் கிட்ட அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் பண்ணாமலே அப்படின்னு பண்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி யார் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம உமா அவர்கள் நம்மளெல்லாம் வந்து பெருமையா பேசினாங்க இல்லையா? இவங்களை பத்தியும் ஓரிரு வார்த்தைகள் நான் பேச கடமைப்பட்டிருக்கேன். உமாவை பத்தி என்னத்தங்க சொல்றது, என்ன சொல்றது? நல்ல ஜோக் இல்ல, உமாவை பத்தி நான் சொல்றேன். உமாவுடைய முகம் திங்கள், வாய் செவ்வாய், மூக்கு வியாழன், கண்ணு வெள்ளி, மொத்தத்தில் ஒரு வார கேலண்டர் மாதிரி இருக்காங்க. வாரம் கலக்க போகுது யாரு நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கலாம் நினைக்கிறேன். சரி, நம்ம ஷோ ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாமே. நம்ம சீட்டுக்கு போலாமா? போலாமே. போங்களே. இந்த ஷோல 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க and 4 லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் யார் குறைவா மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. அண்ட் ஃபைனலா யார் அதிகம் மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட காமெடி கிங். இப்போ நான் ஸ்கோர்ஸை பத்தி சொல்ல போறேன். மொத்தம் 50 மார்க்ஸ். அதில் 40 மார்க்ஸ் நம்ம ஜட்ஜஸ் கொடுக்க போறாங்க அண்ட் 10 மார்க்ஸ் ஆடியன்ஸான நீங்க கொடுக்க போறீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. ஓகே, ஸோ முதலாவதா வந்து கலக்க போறது யாருன்னு பாப்போமா ஜட்ஜஸ்? எஸ், இன்று முதல்ல வந்து கலக்க போறது ரோபோ சங்கர். அட்டுக்கு பட்டுக்கு டோல் டப்பா ஐயா வாடா பையா. எனக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் சொன்னாங்க, நீ பார்த்துருக்க பொண்ணு பயங்கரமான வாயாடி, அடித்தா சும்மா நெத்தியடி அடிப்பா, அப்படிப்பட்ட பொண்ணை தாண்டா உனக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. நானும் என்னுடைய மனைவியும் சென்னையிலேருந்து மதுரைக்கு போனோம். போகிற வழியில் சாப்பாட்டுக்கு பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. பஸ்ஸை நிப்பாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஓரமாக படுத்து கிடந்திருந்த நாய் வெறித்தனமாக லொல் லொல் லொல்னு குலைச்சிக்கிட்டே ரோட்டை கிராஸ் பண்ணி போச்சு. என் பொண்டாட்டியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு, என்னடி பிரியா உன் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்கு என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அடிச்சா நெத்தி அடி, போங்கத்தான் வர வர உங்கள் குரலே உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டா. அதோடு அவள்கிட்ட பேச்சே நிப்பாட்டிக்கிட்டேன். ரயில்வே ஜங்ஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, பயணிகள் கவனிக்க 2627 என்ற வண்டி எண் இன்னும் 2 நிமிஷத்தில் 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்ப போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இதை வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து மதுரை ரயில்வே ஜங்ஷனில் வேலை பார்க்குறாரு.
வைகை எக்ஸ்பிரஸ் கிளம்ப போகுது. அப்போ பேசஞ்சருக்கு எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு? ஏய் எல்லாருக்கும் வணக்கம், நல்லா கேட்டுக்க. கரெக்டாக 6:45 வைகை எக்ஸ்பிரஸ் 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்ப போகுது. வண்டி போகிற ரூட்டை சொல்கிறேன் கேட்டுக்க. திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், விருத்தாச்சலம் வழியா சென்னை எக்மோர் வரையும் போகுது. வண்டி கிளம்புற நேரத்தில் யாராவது சிப்ஸ் திங்க போனேன், தண்ணி பாட்டில் வாங்க போனேன், பிள்ளைகளோட கடலை போட்டேன்னு யாராவது ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்தீங்க தெரியும்ல, நான் காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் நீ ட்ரெயின் ஏறுறத பொறுத்து தான் இருக்கு. வரட்டா ஆத்தா சொல்லி வை. நன்றி. என்னுடைய பேர் ரோபோ சங்கர், நம்பர் 1 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் உங்களை கொஞ்சமாவது கலக்கியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அட்டகாசமாக கலக்கினாரு. என்ன ஜட்ஜஸ் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எங்கே சொல்லணும் எனக்கு தெரியும். அடுத்த ஆளை கூப்பிடுங்க. ஓகே, அடுத்ததா வந்து கலக்க போறவரு சண்முகராஜ். ஒரு பாட்டு வாத்தியார். அந்த பாட்டு வாத்தியாருக்கு ரொம்ப இசை மேல உயிர்னா உயிர். அதனால அவருக்கு வசனமா ஏதாவது சொன்னா ரொம்ப ரொம்ப கோபம் வரும். எல்லாத்தையுமே பாடலா தான் சொல்லி காமிக்கணும். அப்படிப்பட்ட வாத்தியார் ஒரு இசைக்குழு, அதாவது ஒரு இசை பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் வந்தான் லேட்டா. சார் வணக்கம் சார், கொஞ்சம் பஸ்ஸுக்கு லேட் ஆகி போச்சு, அதனால கொஞ்சம் தாமதமாக போச்சு வகுப்புக்கு வர்றதுக்கு. இதை நீ பாடலாக சொல்லாததினால் வெளியே போ. உடனே என்னடா வரேன் போயிட்டான். மாணவர்களே மீண்டும் பாடத்தை கவனியுங்கள். காக்கை சிறகினிலே நந்தலாலா. மாணவர்கள் நந்தலாலா. தீக்குள் விரல விட்டால் நந்தலாலா, திக்குனி எரியுதடா நந்தலாலா. மாணவன் சொன்னான், தீயில விரல வச்சா திக்குனி எரியாம ஜில்லுனாயா இருக்கும். இதை நீ வசனமாக சொன்னதினால் வெளியே போ, வெளியே போ. போயிட்டான். 2 பேர் இப்போ வெளில நிற்கிறான். 3வதா ஒருத்தன் வந்தான். திபுன்னு ஓடி வந்தான். டேய் சின்ராசு எங்கடா ஓடுற? டேய் நம்ம வாத்தியார் உடு பத்திக்கிச்சுடா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்டா. அடே யாரா இவன், இத்த நீ போய் வசனமா சொன்னீங்கன்னா அந்த ஆளுக்கு கோபம் வரும். பாடலாவே பாடி காட்டு, அப்போதான் நல்லா இருக்கும், உன்னை நல்ல பையன் பாராட்டுவார். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ட்ரி ஆகி, ஐயா வணக்கம் ஐயா. உடனே வாத்தியார் பாரும் பாரும் வணக்கம் 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 பாடி ஊடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே அடுத்து பையன், ஐயா ஏன் தாமதம் அப்படின்னார். ஐயா வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே. சரிகம பதனி நேரத்திலே, பதனி நேரத்திலே, சரிகம பதனி நேரத்திலே, சீக்கிரமா சொல்லு நேரத்திலே. ஐயா எரிய கண்டேன். என்ன எரிய கண்டாய்? வீடு ஒன்று பற்றி எரிய கண்டேன். யார் வீட்டினிலே தீ மாணவனே? தங்கள் வீட்டினிலே. அட பாவி வேண்டாடே, என் வீட்டை தீ புட்டி எறிஞ்சது எவ்வளவு நேரம் பாட்டாவாடா பண்ண மாணவர்கள். சண்முகராஜன் அவர்களே, இந்த நகைச்சுவை உங்களுக்கு எப்படி வந்தது? நானாக கிரியேட் பண்ணேன் ஐயா. உங்கள் கிரியேஷன் சூப்பர் ஐயா, கையை தட்டுங்கள் ஐயா. நன்றி ஐயா நீதிபதி ஐயா அவர்களே. நன்றி ஐயா. 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் சூப்பரா கலக்கினாங்க. இன்னும் 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் கலக்க இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஹட்ச் கலக்க போவது யாரு? ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹட்ச் கலக்க
போறது யாரு? நம்ம அடுத்த கண்டெஸ்டன்ட் சேகர் பீட்டர். நீங்களா ரேடியோல வந்து விளம்பரம் கேட்டிருப்பீங்க. சரவணா ஸ்டோர் மாம்பழம் ரெண்டிலும் அருகே அப்படின்னு சொல்ல ஒரு ரேடியோல விளம்பரம் செய்வாரு. அவர் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கெஸ்டா போறாரு. வீட்டுல அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவர் கூப்பிட்டு எப்படி அனுசரிப்பாருன்னு பார்ப்போம். சார் வணக்கம் சார். வாங்க வடப்பழனி பல்லவி பரிசில வாங்கச்சாரு உட்காருங்க. சிக்க போலோ இவருக்கு தென்றல் விஷம் உஷா பேட போடு. சிக்க போலோ இவருக்கு சேமியா கிண்டி கொடு. என்ன சேமியாங்க? மன குணம் நேர்ந்த அனில் சேமியா. சார் இன்னும் நான் பல்லே வளர்க்கல சார். சிக்க போலோ என்னங்க? இவருக்கு பற்களை பளிச்சென்று செய்யும் கோபால் பல்பொடியை கொடு. சார் உங்க வீடு தேடி ஒரே அலுப்பா இருக்கு சார். சிக்க போலோ என்னங்க? இவருக்கு அலுப்பு பக்கம் அஞ்சால் அலுப்பு மருந்து கொடு. சார் உங்க குழந்தைங்களை எங்க சார் நீங்க படிக்க வைக்கிறீங்க? விவேகானந்தா கல்வி நிலையம். சரி சார் என் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன். எங்க சார் ட்ரெஸ் எடுக்கலாம்? சரவணா ஸ்டோர் மாம்பழம் ரெண்டிலும் அருகே. உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். 202015. சில பேர் வந்து தூக்கத்துல வந்து கொரட்டை விடுவாங்க. வித்தியாசமா சில பேர் வந்து தூக்கத்துல வந்து எப்படியெல்லாம் கொரட்டை விட போறாங்க சொல்லி ஒரு கற்பனா நிகழ்ச்சி நான் செய்ய இருக்கின்றேன். ஒரு வயசான பாட்டி வந்து கொரட்டை வராங்க. அந்த பாட்டி வந்து அவங்க எப்படி கொரட்டை விடான்னு பார்ப்போம். அது பக்கத்துல வந்து ஒரு தாத்தா தூங்குறாரு. அந்த தாத்தாக்கு இருமல் வாதி. அவர் வந்து எப்படி கொரட்டை விடாரு பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு வயசு பையன் கொரட்டை விடுறாரு. அவர் எப்படி விடுவாரு பார்ப்போம். அது பக்கத்துல ஒரு ஃபிகர் தூங்குது. அந்த ஃபிகர் வந்து கொரட்டை விடுது. நன்றி. சேகர் பீட்டர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எப்படி தெரியுமா கொரட்டை விடுவாரு? சேகர் பீட்டர் சூப்பரா கொரட்டை விட்டார், கலக்கினாரு. இப்ப அடுத்ததா கலக்க போறது ராஜ்குமார். ஹாய் எவரிபடி. 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேப்பர் திருத்த வந்தது. அதில் ஒரு பையன் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருக்கான். என்ன கொஸ்டின்னா, கர்ணன் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருந்தான். அதுக்கு அந்த பையன் ஆன்சர் எழுதியிருக்கான். நிச்சயமா அசந்து போயிட்டேன். கர்ணன் குந்தி தேவியின் மகன், அவன் கொடை விழல் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நான் பார்த்தே இல்லை. என்னன்னா, கர்ணன் அவன் நல்லவன், அவன் மிக மிக நல்லவன். அவனை போன்ற ஒரு நல்லவனை நாம் இதுவரை பார்த்தே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட கர்ணன் யார்? ஒரு கொஸ்டின் மார்க். நம்மள கொஸ்டின் கேட்கிறான். அவன்தான் கர்ணன். இப்படிப்பட்ட கர்ணன்கள் நம் பூலோகத்தில் பிறக்க வேண்டும். இப்படியாக கர்ணனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 3 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்கவும் என்று கேட்டிருந்ததனால் கர்ணனை பற்றி இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அசந்து போயிட்டு எத்தனை மார்க் கொடுக்கலாம் நினைக்கிறீங்க? நன்றி நன்றி. ராஜ்குமார் சூப்பரா கலக்கினாரு. இப்ப அடுத்ததா கலக்க போறது யாரு? ஆரோக்கியராஜ் from மதுரை. நல்ல ஹெல்த்தியான பையன். டெய்லி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் பாப்பல்ல? எக்ஸசைஸ் பண்ணுவில்ல? அது நீங்க பார்க்கலையா? அது பேசுங்க. அதாவதுங்க நம்ம உமா மேடம் மாதிரியாங்க செகப்பா வசமா ஒரு புள்ளைய நானும் பண்ணினேன். ஓ என்ன பண்ணுவீங்க? லவ் அது பண்ணீங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இடையில ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டான், பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த சோகத்தை வச்சு நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை தான் இங்கே பாட போறேன். புயல் வீசின மாநிலந்தான் ஒரிசா, நான் காதலிச்ச பொண்ணு பேரு திரிசா. புயல் வீசின மாநிலந்தான் ஒரிசா, நான் காதலிச்ச பொண்ணு பேரு திரிசா. அவ ஆசைப்பட்டா வாங்கி போனி சம்சா, அவ ஆசைப்பட்டா வாங்கி போனி சம்சா. ஆனா வேற ஆளை பார்த்துக்கிட்டா நைசா, வேற ஆளை பார்த்துக்கிட்டா நைசா. எத்த உடுமை மூளடா திருப்பி விட்டா ஆளடா, மஞ்சள் லைட்ட காட்டிடா மயக்கி புட்டா பாருடா. சைக்கிள்ல போகுது என் சைட்டு, நான் சைட் அடிக்கும் பொண்ணு கொஞ்சம் கைட்டு. அவ போட்டு இருக்கின்ற ட்ரெஸ்ஸ பார்த்தா ஒயிட்டு, அவ போட்டு இருக்கின்ற ட்ரெஸ்ஸ பார்த்தா ஒயிட்டு. ஆனா வேற ஆளை பார்த்துக்கிட்டா நைட்டு, ஆனா வேற ஆளை பார்த்துக்கிட்டா நைட்டு. அந்த பொண்ணு பேரு மல்லிடா, என்ன ஏச்சு
புட்ட கண்ணிடா துக்கத்தில துள்ளிடா நான் உத்திக்கிரி மின்னிடா புயல் வீசின மாநிலந்தான் ஒரிசா நான் காதலிச்ச பொண்ணு பேரு திரிசா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா கலக்கலா முடிஞ்சது. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல 4 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் வேணும். அதுக்கு ஜட்ஜஸ் என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னு தெரியல. சோ ப்ளீஸ் யுவர் ரிசல்ட்ஸ். ரோபோ சங்கர் 32, சண்முகராஜ் 28, ஆரோக்கியராஜ் 22, ராஜ்குமார் 17, சேகர் பீட்டர்ஸ் 20. எல்லாருமே ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. இப்போ ஆடியன்ஸோட ரிசல்ட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஸ்கோர்ஸ் ரோபோ சங்கர் ஜட்ஜ் கொடுத்தது 32 பாயிண்ட்ஸ், ஆடியன்ஸ் கொடுத்தது 7 பாயிண்ட்ஸ், டோட்டல் 39. சண்முகராஜ் ஜட்ஜ் கொடுத்தது 28 பாயிண்ட்ஸ், ஆடியன்ஸ் கொடுத்தது 8 பாயிண்ட்ஸ், ஸோ டோட்டல் 36. சேகர் பீட்டர் ஜட்ஜ் கொடுத்தது 22, ஆடியன்ஸ் கொடுத்தது 9, டோட்டல் 31. ராஜ்குமார் ஜட்ஜ் கொடுத்தது 17 and ஆடியன்ஸ் கொடுத்தது 8, டோட்டல் 25. ஆரோக்கியராஜ் ஜட்ஜ் கொடுத்தது 20 பாயிண்ட்ஸ் and ஆடியன்ஸ் கொடுத்தது 7 பாயிண்ட்ஸ், டோட்டல் 27. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ராஜ்குமார் ரொம்ப கம்மி மார்க் எடுத்ததுனால அவர் செகண்ட் ரவுண்ட்ல இல்ல. பட் இருந்தாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவருக்காக ப்ளீஸ் கைத்தட்டல் தேவை. So we'll go to the second round. அதாவது ஒரு சின்ன குழந்தை வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குது. டிவி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கையில் ரிமோட் கண்ட்ரோலை வச்சு அப்படி சேனலை மாற்றி மாற்றி விளையாண்டு பார்க்குது. இதில் என்ன நகைச்சுவைனா, ஒரு சேனலில் பெண்களின் அழகு குறிப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு சேனலில் வயலும் வாழ்வு நிகழ்ச்சியை ஒரு பெரியவர் தொகுத்து வழங்குறாரு. இந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக சேனலை மாற்றி மாற்றி பார்க்கறதுனால 2 நிகழ்ச்சியும் கிராஸ் ஆகி ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? ஷூ! பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டுமென்றால் ஷூ! அதை அப்படியே குனிஞ்சு வேரோடு பிடுங்கி நல்ல இடமா பார்த்து நறுக்கு நறுக்கு நடனமுங்க. ஷூ! பெண்களின் முகத்தில் பருக்கள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமென்றால் ஷூ! வாரத்துக்கு ஒரு முறை பயோரியா பொடியை தூவி பார்க்க எந்த கிருமி உள்ள போகாதுங்க. ஷூ! பெண்களின் மேனி ஸ்லிம்மாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டுமென்றால் ஷூ! காலையிலையும் சாயங்காலமும் மம்பட்டி எடுத்து 2 பக்கம் செதுக்கி விடுங்க, பார்க்கறதுக்கு அம்புட்டு அழகா இருக்கும். அக்கா உமா அக்காவை பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப அழகா ரொம்ப நாகரிகமான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, தெய்வீக கடாட்சமாக இருந்தது. சரி, இவங்களை பார்த்த உடனே சடனாக எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கவிதையை சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? அதே வணக்கம் கண்ணா, கிழிச்சது தெரிஞ்சதேன்னு தச்சது அந்த காலம், தச்சதுல தெரியலையது கிழிக்கிறது இந்த காலம். தையலுக்கு ஒரு காலம் வந்தா கிழிச்சலுக்கு ஒரு காலம் வரும். ஃபீஷன் தான் கேட்கணும், ஃபேஷன் தான் பார்க்கணும். வரட்டா? அடுத்ததா கலக்க வராரு சண்முகராஜ். ஒரு அப்பா வந்து பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எதிர் வீட்டுக்கார் வந்து சமாதானப்படுத்த வர்றாரு. யோ யோ நிறுத்தியா, ஏன் போய் தோளுக்கு வசந்த புள்ளைய அடிக்கிற? அட நீ வேற, இது புள்ளையாயா இது? என்ன 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 அப்படி பண்ணிட்டான்? என்ன பண்ணானா? ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி சர்க்கரை பருப்பு இதெல்லாம் போடுறாங்களா பார்த்துக்கணும் வாடான்னு சொல்லி அனுப்பிச்சேன். இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமாயா? என்ன பண்ணான்? ரேஷன் கடைக்கு போய் எல்லாருக்கும் அரிசியும் பருப்பு சர்க்கரைலாம் போட்ட பிறகும் கதவை மூடிட்ட பிறகு வந்து எல்லாருக்கும் போட்டாச்சு, கதவை மூடிட்டாம்பான்னு சொல்றேன். இது புள்ளையாயா இது? சரி விடு, ஏதோ அவன் புத்தி இல்லாத பண்ணிட்டான், இதுக்காக போட்டு அடிக்கலாமா? இதுக்காக மட்டும் அடிக்கலையா, ஒரு நாள் ராத்திரி கரண்ட் ஆஃப், தேனா டார்ச் எடுத்து ஆடுறான்னு ஏன் தலைமையில எட்டு தைரியா? ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்குது. அப்பா வீட்டுக்குள்ள வந்தார். அம்மாடி மலரே மலரே, அம்மா மலரே, ஏன்ப்பா இப்படி கத்துறீங்க? எங்கம்மா போயிருந்த? பக்கத்து வீட்டு டிவி பார்க்க போயிருந்தேன்பா. ஏம்மா
பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்கலாமா? அதுக்கு தான் சொன்னேன், ஒரு டிவி வாங்கி கொடுங்கப்பா, கலர் டிவின்னு சொன்னேன். நீ எங்கப்பா வாங்கி தர? கலர் டிவி இந்த தண்ணி பட்டா சாயம் ஆயிடுமா? அப்பா தண்ணி பட்டா சாயம் போயிடுமா? ஆமாம்மா. சரி ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்காவது வாங்கி கொடுங்க, அது வெயில் பட்டா வெளுத்துருமா? அப்பா நீங்கள் இந்த ஜென்மத்தில் எனக்கு டிவியே வாங்கி தர மாட்டீங்கப்பா, அடுத்த ஜென்மத்தில் நான் ஆண்டனா கூட வாங்க மாட்டேன். Next participant, Shekhar Peter. சில திரைப்பட விளம்பரங்கள். சூட்கேஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் ட்ரங்க் பெட்டி ராசா, ட்ரங்க் பெட்டி ராசா, சத்யராசா, ராமராசா, பாக்கியராசா, அசிங்கசியமா தீட்டிக் கொள்ளும் ட்ரங்க் பெட்டி ராசா விரைவில் வருகிறது. ட்ரங்க் பெட்டி ராசா இசை ஜீவராசா, ஏக்கம் கஸ்தூரி ராசா விரைவில் வருகிறது. ட்ரங்க் பெட்டி ராசா. பாண்டியராஜ், மோகன்ராஜ் இணைந்து வழங்கும் பெட்டு 1 தலகாணி 2. ரூம் நம்பர் 302 முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட ப்ளூ காரில் தான் பெட்டு 1 தலகாணி 2. சேகர் பீட்டரை தொடர்ந்து அடுத்ததாக கலக்க வருகிறார் ஆரோக்கியராஜ். நம்ம ஊர் மதுரைங்க, அங்கே அந்த அமெரிக்கன் காலேஜில் ஃபுல்லாக இங்கிலீஷுங்க. எல்லாம் ஃபிகர் கூட சுற்றி சுற்றி மோசமாக நாசமாக போய் எக்ஸாமுன்ட்டு இவங்க அப்பா சொன்ன பிறகு தான் போவாங்க எக்ஸாமோ அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தீங்கடா முன்னாடி இருக்கவனை நம்பி போவியான், முன்னாடி இருக்கவன் படிச்சிருக்கவே மாட்டியான், ஏன்டா அவன் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பி வந்துருப்பான். சரி அப்படின்ட்டு இவன் என்ன செய்வான், எக்ஸாமில் எழுதுவோம் அப்படின்டா. இவன் என்ன எழுதியான் எக்ஸாம் பேப்பரில்? பரீட்சை எழுதும் பேப்பரில் கவிதை எழுதணும், பரீட்சை எழுதும் பேப்பரில் கவிதை எழுதணும், அதை பார்ப்பவர் கண்டுக்காம மார்க்கு போடணும், அதை பார்ப்பவர் கண்டுக்காம மார்க்கு போடணும். பக்கத்து சீட்டு பொண்ணு கூட லவ்ஸ் பண்ணணும், பக்கத்து சீட்டு பொண்ணு கூட லவ்ஸ் பண்ணணும், அதை பார்க்கிறவன் லெட்டர் தந்தா தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றாங்க. ஏன்டா நீங்க 3 வருஷம் முடிச்சுட்டு டிகிரியை வாங்கி ஏதாவது ஒரு வேலையை பாருங்கடா, அதுக்கு தாண்டா உங்க அப்பனுங்க ஓத்தாலும் உன்னை அங்கிருந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 3 வருஷம் முடிக்காம டிகிரி வாங்கணும், 3 வருஷம் முடிக்காம டிகிரி வாங்கணும், முட்டி மோதி அலையாம வேலை வாங்கணும், நாங்க முட்டி மோதி அலையாம வேலை வாங்கணும், கடனை வாங்கி காதலிக்கு கிஃப்ட் கொடுக்கணும், கடனை வாங்கி காதலிக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நாம தினந்தோறும் கிஃப்ட் போட்டு காதலிக்கணும், காதலிக்கணும் அப்படின்றாங்க. சரியா உங்களுக்கு எந்த படத்தை தாண்டா வச்சா நீங்க படிப்பீங்க அப்படின்னு ஒருத்தன்ட்ட கேட்டா, மாப்பிள்ள ஒரு பாடத்தை வச்சா நான் 100க்கு 100 மார்க் வாங்குவேன்றாங்க. ஏழு அது என்ன பாடம்டா? சரி அதாவது சொல்லுங்கடா. கல்லூரியில் பாடமாக லவ்வ வைக்கணும், கல்லூரியில் பாடமாக லவ்வ வைக்கணும், அதை செய்முறையா செஞ்சு பார்க்க லேப வைக்கணும், அதை செய்முறையா செஞ்சு பார்க்க லேப வைக்கணும், கிஸ்ஸ ஒரு சின்ன சாக்க போட்டி வைக்கணும், கிஸ்ஸ ஒரு சின்ன சாக்க போட்டி வைக்கணும், அதுக்கு அழகான மிஸ்ஸுங்கெல்லாம் கோச்சிங் கொடுக்கணும், கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நீ என்ன சுப்பு ஆறுமுகம் வில்லு பாட்டு குரூப்ல இருந்து வரியா? பசங்க காலேஜில் படிக்கிறதே இல்லை போது, நீங்களும் படிக்கிறதே இல்லை போல இருக்கு. இந்த பாட்டெலாம் கற்றுக்கிட்டு 1.5 வருஷம் ஆகும் போல இருக்கு. இந்த செகண்ட் லெவல் சூப்பர் அந்த என்ன ஆடியன்ஸ்? எஸ், எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் சூப்பரா பண்ணாங்க. அண்ட் ஜட்ஜஸ் உங்களை மார்க் போட சொன்னா என்ன கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க? வெறும் கூத்து தானே அடிச்சோம். மார்க் போடுங்க. ரோபோ சங்கர் 30, சண்முகராஜ் 25, சேகர் பீட்டர் 20, ஆரோக்கியராஜ் 35. ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ஆடியன்ஸோட பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி we'll have a short break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வெல்கம் பேக் டு ஹட்ச். கலக்க போவது யாரு? மூணாவது ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் என் கையில. ரோபோ சங்கர் ஜட்ஜஸ் 30, ஆடியன்ஸ் 7 points, டோட்டல் 37 points. சண்முகராஜ் ஜட்ஜஸ் 25 points, ஆடியன்ஸ்
8 points. Total 33 points. Shaker Peter. Judges 20 points and audience 5 points. Total 25 points. Arogya Raj. Judges 35 points and audience 9 points. The total 44 points. விறுவிறுப்பான தேர்ட் லெவல்ல என்ட்ரா போறோம். இந்த 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலக்க வராரு ரோபோ சங்கர். எப்படி இந்த மெமிக்ரிலாம் நீங்கள் டெவலப் பண்ணீங்க? அதிகமாக டிவி பார்ப்பேன் சார். டிவி வாட்சிங் டிவி. டிவி நிறைய பார்ப்பீங்க? நிறைய. எல்லா சேனலும்? எல்லா சேனலும். டிவி பார்த்து தான் இந்த மிமிக்ரி இந்த ஐடியாலாம் வந்து. ஆமாம் சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டிவியில் சீரியல் பார்த்தோம்னா நம்மளும் உட்காந்து அழுதுறணும். அதுக்காக செய்திகள் அதிகமாக பார்த்தேன். அந்த செய்தியவே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தா எப்படி இருக்கும்லாம் கூட யோசிச்சு வச்சுருக்கேன். எப்படி அது? ஒரு திருநெல்வேலி மளிகை கடை அண்ணாச்சி எப்படி செய்தி வச்சிருப்பாரு. 7 அண்ணாச்சி வணக்கம். தளபதி இல்லை செய்தி வாசிக்க ஆதிரிமா. பால்பாண்டி இல்லை செய்தி என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் குண்டு விட போகிறான். ஏன்னா எது எங்கே எப்படிக்கும் தெரியாது, எவன் தலையில் விழும் தெரியாது. நாளைந்து கார் பஸ் ஓட தான் முடிஞ்ச நீ ஓடிக்க. 7 அணைச்சி வானில் இருக்க. நாளைந்து மழை முடிஞ்சது கிடையாது, வெயில் எடுத்து சொல்லியாது. என்ன செய்ய சொல்லுதளவு இல்லை கல்யாணத்தில் காத்து மொய்யல் தான் போயிட்டான். பிடிச்சி 4 காத்து. தலைக்கு 50 ரூபா வாங்கியாச்சு. இல்லை பிடி உஷா பிடிச்சி செயினத்துக்கு ஓட்டான். பிடிக்க போன பிடி உஷா பஸ் வீட்டுக்கு போயிட்டா. 7 அணைச்சி முக்கிய செய்தி. நாளை கழிச்சு சொந்தஇருக்கணும். கொடிய செலவு கொடியேற்றி தேன் மிட்டாய் கொடுப்பாங்க, சண்டோட வாங்கிக்கணும். இல்லை சந்தன கடத்த விரப்பில் சுட்டாங்களாம். விசாரிச்சு பார்த்தா அவன் சந்தன கடத்த விரப்பில் சவுக்கிட்ட விரப்பேன். பொட்டே 4 போடு இறந்துச்சு வரதா சரக்கு போட போகணும். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கபடி மேட்ச்சில் யாருமே சரியாக விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை கபடி போட்டிக்கு அனுப்புகிறாங்க. முதல்ல போய் தோத்துட்டு வரிசையில் நிற்கிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். வாருங்க, அவர் தோத்துட்டு மேடை கூப்பிட்றோம். சார் நீங்கள் எப்படி சார் தோத்தீங்க? அதை எப்படி சார் நான் என் வாயால் சொல்லுவேன். நீங்கள் தானே சார் விளாண்டிங்க, உங்கள் வாயால் தான் சொல்லணும். நானும் கோட்டை தாண்டி கபடின்னு உள்ளே போனேன். 6 பேரை தொட்டேன். அந்த ஒருத்தனை மட்டும் என்னால் தொடவே முடியலை சார், தொடவே முடியலை. ஏன் சார் இந்த ஒருத்தனை மட்டும் உங்களால் தொட முடியல? ஒவ்வொருத்தனும் பனியனில் 1, 2, 3 நம்பர் தான் போட்டிருந்தான். அந்த 7ஆவது ஆள் மட்டும் அறிஞர் அண்ணா படத்தை போட்டிருந்தான். நான் கபடின்னு சொல்றதுக்கு பதிலாக அவசரத்தில் அண்ணான்னு சொல்லி மூச்சை விட்டுட்டேன் சார். என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. That was a fabulous performance and அடுத்ததா கலக்க வராரு சண்முக ராஜ். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் ரோபோ பொம்மையை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அவன் பொண்டாட்டி ரொம்ப கரார் பேர் வழி. 10 பைசா செலவு பண்ணா கூட அடியில் தடியில் தான். அப்படிப்பட்ட வீட்டில் ஒரு ரோபோ பொம்மையை தூக்கிட்டு போகிறார். ஏங்க என்ன இது, என்ன ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க? அடியே இது சாதாரண பொம்மை இல்லை, பொய் சொன்னால் அடிக்கும். அப்படியா? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 5000 ரூபாய்க்கிடினார். இந்த பொம்மை பொழுக்கு 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 பொழுக்கு. ஏன் அடிக்குது? நீ பொய் சொன்னியா? ஆமாம் அடி, 10,000 வாங்கினத 5000 பொய் சொன்னதால அடிக்குது. உடனே பையன் உடனே அப்பா அப்பா அப்படின்னு. ஐய் என்னப்பா இது பொம்மை? டே நைனா இது பொய் சொன்ன அடிக்கிற பொம்மைடா. அப்படியாப்பா? சரி சரி, நீ எங்கே போயிட்டு வர? நான் டியூஷன் போயிட்டு வரேன்பா. போட்டு 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 போட்டு. அப்பா அப்பா அடிக்குதுப்பா. பொய் சொல்லிருப்பேன் அடிக்குது. ஆமாம்பா விளையாட்டு வந்தம்பா. உடனே பொண்டாட்டி என்ன பண்ணா, அப்பனுக்கு ஏற்ற புள்ளனா அந்த பொம்மை அவளை போட்டு தழுக்கு 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 தழுக்கு. என்னாடி உன்னையும் போட்டு அடிக்குது? என்ன சொன்ன? முதல்ல இந்த பொம்மையை சும்மையா போட்ட குழப்பம் ஆயிடும் போது. சண்முகம், அந்த பொம்மை எங்காவது இருக்குதா? இல்லை நான் விலை கொடுத்து வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கும்பலில் போய் சொல்லி. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வெளியே நடமாட கூடாது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும். ஒன்றும் இல்லை, கிரிக்கெட் டீமில் கூட விட்டா வரக்குது அவன். அப்படி ஒரு பொம்மை மிக விரைவில் வரப்போகுது. நன்றி, வணக்கம். இவ்வளோ நாள் இவங்க எங்கங்க போயிருந்தாங்க? என்னமா காமெடி பண்றாங்க. and our last contestant ஆரோக்கிய ராஜ். ஆரோக்கியா, கண்ணாடியை கைட்டு விழகிழ போகிறேன். என்ன சார், நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைக்கு பிட்டை போட்டு வச்சிருந்தா
அவங்க அப்பனும் அவங்க அண்ணன் நினைச்சேன் தெரியுமா? உனக்கு எனக்கும் பொருத்தம் இதெல்லாம் கொப்பனிக்கு என்ன வருத்தம், உனக்கு எனக்கும் பொருத்தம் இதெல்லாம் கொப்பனிக்கு என்ன வருத்தம். என்ன பார்த்த மீனே ஒன்ன பாத்திமானே, நம்ம பார்த்த கொன்னனத்தான் பார்க்கலையே நானே. அடி ஒன்ன பார்த்த மீனே ஒன்ன பாத்திமானே, நம்ம பார்த்த கொன்னனத்தான் பார்க்கலையே நானே. நான் என்எஸ்எஸ், அந்த பொண்ணு என்சிசி. இதில் என்ன ஒரு கேள்விண்டா, பிடி வாத்தியார் அவங்க அப்பா. குரு துரோகம் பண்ணிருக்காங்க. குரு துரோகம் இல்லை சார். அப்படி இருக்கும்போது சார் ஒரு ஆட்ட மழை பெஞ்சிச்சு சார். அந்த மழையில் அந்த பொண்ணு நனைஞ்சு வந்துச்சு சார். சார் அந்த பொண்ணை பார்க்கணுமே சார். என்எஸ்எஸ் நீ அடி என்சிசி நானடி, என்எஸ்எஸ் நீ அடி என்சிசி நானடி. பிடியாக கொப்பை வந்து நிற்கிறான், பிடியாக கொப்பை வந்து நிற்கிறான். என்ன டவுசரோட ஓட விட பார்க்கிறான், என்ன டவுசரோட ஓட விட பார்க்கிறான். அடி உனக்கு எனக்கும் பொருத்தம் இதெல்லாம் கொப்பனிக்கு என்ன வருத்தம், உனக்கு எனக்கும் பொருத்தம் இதெல்லாம் கொப்பனிக்கு என்ன வருத்தம். இங்கே வந்து மிமிக்ரி பண்ணாங்க, நடித்தாங்க. பட் பாட்டுன்றது ஒரு அற்புதமான விஷயம். அதில் உங்கள் லவ்வில் ஒரு பாட்டு வந்து மிகவும் பிரமாதமான விஷயம். நன்றி, தேங்க்யூ. ஆரோக்கியராஜ், டயலாக் பேசி தான் காமெடி பண்ணணுன்றதுல பாட்டாலையும் காமெடி பண்ணலான்றதை நிரூபிச்சிட்டீங்க. சிம்பிளி வண்டர்ஃபுல். ஜட்ஜஸ் உங்க பாயிண்ட்ஸ் சொல்றீங்களா? ரோபோ சங்கர் வந்து 30 பாயிண்ட், சண்முகராஜுக்கு 30 பாயிண்ட், ஆரோக்கியராஜ் அவருக்கு 35 பாயிண்ட். ஆடியன்ஸ் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹச் கலக்க போவது யாரோட ஒரு சின்ன பிரேக். See you soon. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹச் கலக்க போவது யாரு. தேர்ட் லெவலோட ரிசல்ட்ஸ் என் கையில. ரோபோ சங்கர், judges 30 points and audience 6 points. மொத்தமா 36 points. Okay, Shanmugaraj, judges 30 points, audience 5 points. மொத்தமா 35 points. And Arogya Raj, judges 35 points and audience 9 points. So 44 points. Woo! இதுதாங்க ஃபைனல் லெவல். எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு. and இந்த ஃபைனல் லெவல்ல தான் தெரியும் இந்த வாரத்தோட காமெடி கிங் யாருன்னு. So let's go on to the fourth level. fourth levelல ரெண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ். அதுல முதலாவதா கலக்க போவது யாரு? ரோபோ சங்கர். அதாவது நீங்கள் உங்களுடைய கற்பனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சதே இங்கே வந்து பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணுங்கள். சரிங்க. இந்த இன்டர்வியூன்னுவாங்க இல்லையா? ஆமாம். இன்டர்வியூஸ். ஆமாம். டிவியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ரேடியோவில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆமாம் சார். அதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணுங்கள். ஓகே, இது சார் சொன்ன மாதிரியே சார் சொன்ன கான்செப்ட்டுக்கே வரேன். ஒரு 2 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய கொஸ்டின் வந்து 2 பேருக்கு வேறு வேறு கேட்குறாங்க. ஆனால் அவசரத்தில் 2 பேருமே ஒரே பதிலை சொன்னால் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ராமுன்னு ஒருத்தனை கூப்பிட்றாங்க. ராமு வணக்கம் சார். சார் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான 4 கேள்வி கேட்பேன். நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் இந்த வேலை உங்களுக்கு. முதல் கேள்வி, நம்ம நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிச்சு? சார் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் 12 மணிக்கு பலத்த போராட்டங்களுக்கு நடுவில் வெற்றி அடைஞ்சோம் சார். வெரி குட், ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரெண்டாவது கேள்வி, நம்ம நாட்டுடைய பிரதமர் யார்? சார் நேற்று ஒருத்தர் இருப்பார், இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் இருப்பார், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. தற்போதைக்கு நம்ம நாட்டுடைய பிரதமர் மன்மோகன் சிங் சார். ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. மூணாவது கேள்வி, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? சார் நான் 2-3 இடத்துல போயிருக்கேன், பார்த்துருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. உங்கள்கிட்ட வந்தால் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குன்னு உங்களை தேடி வந்திருக்கேன். வெரி குட். 4வது கொஸ்டின், இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை ஏன் சார் கேட்குறீங்க? சிபிஐயே தலையை பிடிச்சி தலையுது. சரி நீங்கள் போகலாம். அடுத்து சோமோ கூப்பிடுவா. சோமோ
ராமு வெளியே போறாரு, சோமு உள்ள வராரு. டே மாப்பிள டே என்னடா கொஸ்டின் கேட்டாங்க? டே நான் நீதாடா கடைசியால சீக்கிரம் போடா, இன்டர்வியூ முடிய போறா. டே கொஸ்டின் சொல்றா டைம் ஆச்சுடா சீக்கிரம் போடா. டே கொஸ்டின் சொல்றா. கொஸ்டின்லாம் சொல்ல மாட்டேன், ஆன்சர் மட்டும் கிடைக்குது. அப்படி சொல்லி ஆன்சர் மட்டும் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு தெரியாம சோமு உள்ள வராரு. உங்களுக்கு முன்னாடி ராமுன்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன், ஈஸியா பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க போறேன். இதை நீங்க எப்படி பதில் சொல்றீங்களோ அதை வச்சு தான் இந்த வேலை உங்களுக்கு. முதல் கேள்வி, நீங்க எப்ப பிறந்தீங்க? சார் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் 12 மணிக்கு பலத்த போராட்டங்களுக்கு நடுவில் வெற்றி அடைஞ்சேன் சார். தம்பி உன் வாழ்க்கை விஷயத்தெல்லாம் நான் இங்கே கேட்கல, கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்காக பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி, உங்கள் அப்பா யாரு? நேற்று ஒருத்தர் இருந்தார், இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் இருப்பார். அவரையெல்லாம் கணக்கு போட்டு லிஸ்ட்டு சொல்ல முடியாது. தற்போதைக்கு எங்கள் அப்பா மன்மோகன் சிங் சார். இந்த விஷயம் அவருக்கு தெரியுமாப்பா? தெரியாது சார். மூணாவது கேள்வி, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாத, ஒழுங்காக கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சார் நான் 2-3 இடத்துல போயிருக்கேன், பார்த்துருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியோ சந்தோஷமோ கிடைக்கல. உங்கள்கிட்ட வந்தால் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும், உங்களை தேடி வந்திருக்கேன் சார். தம்பி எங்களை பார்த்தா இன்டர்வியூ நடத்துகிற மாதிரி தெரியுதா இல்லை வேற எப்படி தெரியுது? அதை ஏன் சார் கேட்குறீங்க? சிபிஐ தலையை பிடிச்சி தலையுது சார். நன்றி. Wow, what a performance, Robo Shankar. And நம்மளுடைய next contestant, Mr. Arogya Raj. ஆரோக்கியம். ஓகே சார். எல்லா ரவுண்ட்லேயும் லவ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் நீ தான். 4வது ரவுண்டு ஒரே பொண்ணையா வேற வேறையா? சார் இந்த பொண்ணு பேர் அம்சம்மான்னு பேர் சார். அந்த பொண்ணு சொல்லிச்சு சார், அமெரிக்கன் காலேஜில் அம்சம்மா படிக்கும் அம்சம்மா, நாம காதலிச்ச காதல் எல்லாம் ஏசம்மா, உனக்கு 3 மாசமா. காலேஜ் கேட்டோரம் காத்திருந்து ரோட்டோரம், காலேஜ் கேட்டோரம் காத்திருந்து ரோட்டோரம், கண்ணால ஜாட காட்டி அம்சமா, கண்ணால ஜாட காட்டி அம்சமா, இப்ப ஒன்னால என் வாழ்க்கை ஓச்சு நாசமா, பதில் நீ பேசமா, இப்ப ஒன்னால என் வாழ்க்கை ஓச்சு நாசமா, பதில் நீ பேசமா. இந்த வாரத்து காமெடி கிங் யாரு? யாரு அத சொல்ல வராங்க. ஆர் ஜட்ஜஸ் சினி ஜெயந்த் அண்ட் சடகோபன் ரமேஷ். How do you feel about the show? அருமையான நிகழ்ச்சி இது. இது நிறைய திறமைகளுக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். ஏன்னா வழக்கமாக டிவியில் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டி, பட்டிமன்றம், ஃபேஷன் ஷோ இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம், குவிஸ் ப்ரோக்ராம்னு. இப்படி ஒரு வித்தியாசமான நகைச்சுவை திறமையை முதன்முறையாக இப்படி சின்ன திரையில் வெளிக்கொண்டு வர முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இதிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற, ஏன் உலகத்தில் இருக்கிற தமிழ் நகைச்சுவை நடிகர்கள்லாம் வெளியே தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய அதாவது நம்பர் 1 நம்பர் 2 போட்டியில் ஜெயிச்சவங்க யாருன்னு நான் சொல்கிறத விட சடகோபன் ரமேஷ் அவர்கள் வந்து தெரிவித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கிரிக்கெட் விளையாட்டு மட்டுமே பழகி டெய்லி மேட்ச்சுக்கு போய் கிரவுண்டில் ஆடி அந்த மாதிரி இதிலே பழகின நான் வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக வாய் விட்டு சிரித்தேன். டெஃபினட்டாக வந்து இவ்வளோ அமேசிங் டேலண்ட் வந்து இருக்குது நம்ம இன்னும் தமிழ் இதில் வந்து மூவிஸில். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வெயிட்டிங்ன்ற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரத்தோட காமெடி கிங் யாரு? இப்போ இந்த கண்டெஸ்ட்டில் ரன்னர் அப்பாக வந்திருக்க மிஸ்டர் ஆரோக்கிய ராஜ். கங்க்ராட்ஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. சாதாரணமாக பேசுகிறதுக்கும் கேமரா முன்னாடி நின்று பேசுகிறதுக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டு பேருந்து. அடுத்து போக போக நம்ம சின்ன சேர்ந்து சாரு மேடம் இவங்கெல்லாம் நல்லா உற்சாகம் கொடுக்க, கூட ரசிக்க போகிற மாதிரிலாம் உற்சாகம் கொடுக்க ரொம்ப மனசுக்கு வந்து ஹேப்பியாக இருந்துச்சு. அது வெளில ரொம்ப பிடிச்சிருக்கு. வின்னர் மிஸ்டர் ரோபோ சங்கர். ஸோ இப்போ யூஎஸ் இவரை நம்ம வின்னராக தேர்வு செஞ்சதுக்கு நானும் சின்னியும் பேசின ஒரு முக்கிய காரியம் என்னென்னா, இவர்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமாம் ரைட் சின்னி? கண்டிப்பாக.
அது இல்லாமல் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து வாய்ஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் வந்து அந்த ஜெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜை அதாவது ஒரு அப்கமிங்க பாடியும் இருக்கு லாங்குவேஜும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஆள் அவர். அது திறமையான கலைஞர்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த ஹச் நிறுவனமும் விஜய் டிவியும் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்களை போன்ற எத்தனையோ திறமையான கலைஞர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தின அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்டான பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது டேலண்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்மளை வந்து சிரிக்க வைக்க போறாங்க. ஸோ வாட்ச் ஹச் கலக்க போவது யாரு?